நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆவதை தடுப்பது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை தருவது சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானை இந்த பதிவில் நான் நிறைய பேருக்கு சொல்லக்கூடியது, ஜாதகத்தில் சுக்கிரரை வச்சு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவருக்கு என்ன சுக்கிர யோகம்பாங்க, சுக்கிர திசைம்பாங்க, சுக்கிரன் அவருக்கு நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கார், ஜம்முன் இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு, பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறது எல்லாமே சுக்கிரன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இது நடக்குது. சுக்கிரன் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் ஒருத்தருக்கு பண வரவையே தடுக்கும். நான் இதில் கோடீஸ்வரர் ஆவதை தடுக்கும்னு சொல்கிறேன், ஆனால் பண வரவையே தடுக்கும். சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கை நிலையை நடத்துறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுவாங்க. இது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை ரொம்ப கஷ்டத்துக்கு கொண்டு போயிடும். ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு பாதிப்பை கொடுக்குறாரு அப்படின்னா, நிச்சயமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்கிறது பணத்தை சொல்லும், அதே போல் இந்த திருமண வாழ்க்கையை சொல்லும். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபர், அதே போல் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. இப்படி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஜாதகத்தில், இப்போ சுக்கிர பகவான் எந்த வகையில் கோடீஸ்வரர் ஆகிறத, பணக்காரன் ஆகிறத, வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதெல்லாம் தடுக்கிறாரு. அதே போல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைனா, இப்போ சில பேருக்கு திருமணமே ஆகாமல் இருக்கிறது. திருமணம் ஆகிட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆகிறது, பிரிவு, டைவர்ஸ் ஆகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, கணவன் வேலைக்கு போய் மனைவி வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் கணவன் வீட்டில் இருப்பார், மனைவி வேலைக்கு போயிட்டுருக்கோம். அதே போல் மனைவி சம்பாத்தியத்தில் தான் கணவன் உட்காந்துருப்பார். மனைவியோட சேர்ந்து வேலை செய்கிறது. ஏன்னா மனைவி அங்கே மெயினாக வேலை செய்வாங்க, கடை வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க, அதில் போய் இவர் உதவியாளராக இருப்பார். அப்படி இருக்கிறதெல்லாம் சுக்கிரன் பாதிப்பு இருக்கிறது தான். அதே போல் சில பேர் பணக்காரங்கிற அந்த யோகத்தையே அடைய முடியாது, வசதி வாய்ப்புகளே கிடைக்காது லைஃப்பில். எப்போவுமே ஒரு ஏழையாகவே இருந்துகிட்டு இருக்கிறது, கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் சுக்கிரன் பாதிச்சிருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கும், ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் எப்போவுமே ஒரு வறுமையில் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகளாக தான் இருப்பாங்க, ஆனால் திருமணங்கிறது இருக்காது, திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. திருமணம் பண்ண கணவனோ அல்லது மனைவியோ பிரிஞ்சிருவாங்க. அதே போல் திரும்ப திருமணம் பண்ணி திரும்ப அதே போல் பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இது நட்சத்திர அடிப்படையில் மரபணு ஜோதிடத்தில் கூட இது சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் நான் இப்போ சொல்கிறது, சுக்கிரன் ஒருத்தருக்கு உச்சம் பெற்று இருக்கிறது, ஆட்சி பெற்று இருக்கிறது. உச்சம் பெற்று இருக்கிறதுனா மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது. அதே போல் ஆட்சி பெற்றுனா இப்போ ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கோம், துலாத்தில் ஆட்சி பெற்றிருக்கோம். இந்த இடத்துலலாம் சுக்கிரன் இருக்கிறது. இவங்கெல்லாம் பணத்தினாலேயே மனைவியோட பிரச்சனை ஆகக்கூடியவங்க. பண விஷயங்களில் ஏதோ ஒரு சிக்கல் வரும், அப்போ மனைவிக்கே இவங்களை பிடிக்காமல் போயிடும். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்த மாதிரி எந்த தொழிலெலாம் செய்ய வேணான்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்படுற தொழிலெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இது சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறது. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மரபணு ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய திருவாதிரை,
சித்திரை, திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கும், இல்லை திருமணமே பல விளைவுகளை கொடுத்து பின்னடைவையும் கஷ்டத்தையும் கொடுத்துரும். அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையும் சரி, பண விஷயங்களையும் சரி, ஒரு கஷ்டத்தை எப்போவுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி மனசில் ஏதோ ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். சில பேர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் தோற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ஆரம்பித்தா தொழிலில் லாஸ் ஆயிரும். அதே போல் வேலைக்கு போனாலும் சம்பளம் சரியாக வராமல் வேலைக்கு போகிறதுக்கும் பிடிக்காது. இப்படியெல்லாம் தடங்கள் அதில் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரமும் சுக்கிர பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் மனைவி அல்லது கணவன் பிரச்சனையே இருக்கும். அதே போல் லக்ன புள்ளியாக ஒருத்தங்க சிம்ம லக்னத்தில் பிறந்து லக்ன புள்ளி பூரமாக இருக்கணும். அதே போல் தனுசு லக்னத்தில் பிறந்து அவங்களுக்கு பூராடம் லக்ன புள்ளியாக இருக்கிறது. அதே போல் மேச லக்னத்தில் பிறந்து பரணி நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருக்கிறது. இதுக்கு அடுத்து லக்னாதிபதியோட சுக்கிரன் இருக்கிறது. அதே போல் லக்னத்திலே சுக்கிரன் இருக்கிறது. இது ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு 1, 5, 9 சுக்கிரன் இருக்கிறது. இந்த மாதிரி சுக்கிரன் இருந்தாலே அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய நிலையில் இந்த ஜாதகத்தில் இது எப்படி சுக்கிரனால் வருது அப்படிங்கிறதான் இதில் நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம். ஏன் சுக்கிரரை நம்ம இதில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சுக்கிரன் தான் நம்ம முன்னோர்களை சொல்லக்கூடியது. இந்த முன்னோர் சாபம் இருக்கவங்களுக்கு தான் இந்த சுக்கிரன் இப்படி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கறது. முன்னோர் சாபம்னா சரியாக திதி கொடுக்காம இருக்கிறது. அதே போல் முன்னோர்களோட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்து அந்த குடும்பத்தில் பிறந்து இருக்கிறவங்களுக்கு அதுதான் முன்னோர் சாபமாக வருது. அதே போல் பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கிறது. குலதெய்வங்கிறதே சுக்கிரன் தான். அந்த குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கிறது, குலதெய்வத்தையே மறக்க செய்கிறது, சிலருக்கு குலதெய்வம்னே என்னன்னே தெரியாமல் போயிடுறது. இதெல்லாம் ஜாதகத்தில் பாதிப்பாக கொடுத்துரும். இப்போ குலதெய்வத்துக்கு சுக்கிரருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, குலதெய்வத்தை கும்பிட்றவங்களுக்கு பெரும்பாலும் அவங்களுக்கு குருவாக இருக்கிறது சுக்கிர பகவான் தான். சுக்கிரர் தான் அந்த குலதெய்வம் கும்பிட்றவங்களுக்கு அதிபதியாக அவங்கள வழி நடத்துகிறவர். அதனால தான் சுக்கிரர் காட்டுறாரு, இந்த ஜாதகங்களில் இந்த விஷயத்தை காட்டுறாரு. இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ணுறது? சுக்கிரர்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சில பேர் நிறைய யோகசாலியாக வாழணும், கஷ்டம் இல்லாமல் வாழணும், கோடீஸ்வரனாக வாழணும் அப்படின்லாம் நினச்சி ஏதாவது பணம் கிடைக்குமா, எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஜாதகங்களில் இவ்வளோ பெரிய தோஷங்கள்லாம் இருக்கும்போது சாதாரண பணக்காரனாகவே அவங்களால வாழ முடியாது. இதில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாலாம் ஆகிறதுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வழி கேட்பாங்க, எனக்கு இருக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்ணாதான் அவங்களுக்கான வாழ்க்கை நிலையே சரியாகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி கிடைக்கும், நல்ல பலன்கள்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஜாதகத்தில் யோகர் அபயோகர்னு வச்சுருப்போம். அப்போ இந்த சுக்கிரனுக்கு அவயோகராக வந்துட்டாருன்னா அங்கே யோகராக இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான். நம்ம தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் ராகுன்னு சொல்கிறோம். ராகு தான் அந்த தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிறது தான் சுக்கிரரையும் சொல்லலாம்.
அப்போ சுக்கிரர் பாதிச்சிருந்தா ராகுவை கும்பிட்டா மிகப்பெரிய யோகத்தை இவங்க அடைஞ்சிருவாங்க. இந்த பாதிப்புலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் இது ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலை. ஏன்னா நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்து எப்படி பார்த்தாலும் சுக்கிரன் அவயோகராக இருந்தால் யோகராக வரக்கூடியவர் ராகுவாக தான் வருவார். அப்போ ராகுவை வழிபட்டால் இந்த நிலை சிறப்பாயிரும். அப்போ அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ ராகுன்னா யார்? தாத்தா, முன்னோர்கள் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதே போல் இந்த தெய்வங்களில் நம்ம எடுத்துக்கிட்டால் முனீஸ்வரர், கருப்பணசாமி, ஐயனார், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை கும்பிட்டாலே சுக்கிரனால் ஏற்பட்ட இந்த தோஷங்கள்லாம் விலகி திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இதே மனிதருக்கு உண்டாகும். இப்போ நான் சொன்ன அந்த சுக்கிரனோட தோஷத்தால் பாதிக்கப்படுற திருவாதிரை, சித்திரை, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே போல் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதே போல் சுக்கிரன் வலுவோடு இருக்கிற ஜாதகத்தில் பிறந்தவங்க, உச்சம், ஆட்சி, அதே போல் நீசம் கூட அதே தான். நீசம் பெற்றாலும் அந்த சுக்கிரனோட பாதிப்பு அந்த மனிதருக்கு இருக்கும். வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார். ஆனால் அவருக்கு மனைவி இருக்காது, மனைவியோட பிரிஞ்சு இருப்பார். இதெல்லாம் நடக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் கொடுக்குற இந்த பாதிப்புகளில் நிறைய பேர் தெரியாமையே வாழ்ந்துகிட்ருக்காங்க. தொழிலெலாம் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, எதேதோ புதுசாக ஜெயிச்சிடலான்ட்டு கடன்லாம் வாங்கி போட்டு செய்வாங்க. மீள முடியாத அளவுக்கு கடன் சிக்கலில் உருவாகிடுவாங்க. வேலைக்கும் போக முடியாது. அதே போல் இந்த தொழில் வியாபாரம் எதுவுமே செய்யாமல் முடங்கி போகிற மாதிரி வந்துடும். மன அளவில் பெரிய அளவுக்குள்ள பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இதை சரி செய்யக்கூடிய ஒரே வழிமுறை அவங்க ராகுவை தொடுறது தான். ராகுங்கிறது தெய்வமாக எடுத்துக்கிட்டால் ஐயப்பன் வழிபாடு வரும். அதே போல் காவல் தெய்வங்கள் முனீஸ்வரர், கருப்பணசாமி, ஐயப்பன், ஐயனார் இவங்களெல்லாம் வழிபடுறவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதே போல் ஒருத்தர் முனீஸ்வரரை கும்பிடணுமா, கருப்பணசாமியை கும்பிடணுமா, அதே போல் ஐயனாரை கும்பிடணுமாங்கிறது அவங்க ஜாதகத்தில் வழி கொடுக்கும். அதை தெரிஞ்சு கரெக்டாக அந்த மாதிரி வழிபாடை செய்யும்போது, தாத்தாவோட முன்னோர்களோட வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக இந்த சுக்கிரர் கொடுக்குற இந்த பண விஷயங்கள்னால உள்ள கஷ்டங்கள், அதே போல் திருமண விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.